இப்போ தரமான உணவுப் பொருள் விலை கொஞ்சம் அதிகமாக இருக்கும். அது நல்லது தான். ஏன்னா உணவெல்லாம் நம்ம நிறைய சாப்பிடக்கூடாது. சிக்கனமாக தான் சாப்பிடணும். நம்ம நிறைய வயிறு நிறைய சாப்பிடணும். இந்த மாதிரி நிறைய தாராளமாக சாப்பிடணும். அப்புறம் வேஸ்ட் பண்ணுறது, உணவை வீணடிக்கிறது, இதெல்லாம் எதனால் அப்படின்னா, இது கடந்த காலங்கள்லலாம் இருந்திருக்காது. இன்றைக்கி தான் இப்போ தான் பார்த்திங்கன்னா இயந்திரங்களை வச்சு நம்ம உணவை உற்பத்தி பண்ணுறதுனால அளவுக்கு அதிகமாக உணவை ரொம்ப ஈஸியாக உற்பத்தி பண்ணுறோம். அளவுக்கு அதிகமான உணவை எளிதாக உற்பத்தி செய்து விடுகிறோம். நம்ம இயந்திரங்கள் டிராக்டரை வச்சு நிலத்தை உழுவுறது, ஒரு மணி நேரத்தில் ஒரு 4-5 ஏக்கர் விளை நிலத்தில் அறுவடை பண்ணுறது, அப்புறம் களை பிடுங்க, இப்படி எல்லாத்தையும் பார்த்திங்கன்னா இயந்திரங்கள் சர்வசாதாரணமாக பம்பு செட்டில் மோட்டார் இறைக்கிறது, தண்ணி இறைக்கிறது. அதனால் விவசாயங்கிறது சாதாரணமாக போச்சு. உணவு உற்பத்தி அதிகமாகி போச்சு. அதனால் மனிதர்கள் நல்லா நிறைய சாப்பிட்றாங்க, அப்புறம் வீணாக்குறாங்க. அப்போ நிறைய சாப்பிட்றது வீணாக்குறது சரிதான் போலுக்க அப்படின்னு நம்ம நினச்சிக்கிறோம். இது தற்காலிகமானது. எது நிரந்தரமானதை ஒன்றாக இருக்க முடியும்? இன்றைக்கி இருக்கிற இயந்திர அறிவியல் தொழில்நுட்பம் இது நிரந்தரமானது கிடையாது. இது தற்காலிகமானது தான். 2040 இந்த உலகம் செயலிழந்துடும். இன்றைக்கி இருக்கிற இந்த இயந்திர அறிவியல் தொழில்நுட்பத்தை நாம் பாதுகாக்கணும், பராமரிக்கணும்னா கடினமாக போராடணும். பாருங்கள், அப்போ தான் இதை பாதுகாக்கவே முடியும். எந்த அளவுக்கு போராடணும் அப்படின்னா, நீங்கள் பள்ளிக்கூடத்தில் போய் படிக்கணும், 20 வருஷமாக படிக்கணும், அப்புறம் மேற்படிப்பு, பட்டப்படிப்பு, அப்புறம் தொழில், இப்படியெல்லாம் வேலை பார்த்தா மட்டும்தான் இந்த இயந்திர அறிவியல் உலகத்தை நம்ம மெயின்டைன் பண்ண முடியும், பாதுகாக்க முடியும், பராமரிக்க முடியும். இந்த இயந்திர அறிவியல் உலகத்தை பாதுகாக்கணுங்கிறக்காக தான் இந்த உலகத்தில் இருக்க ஒவ்வொருத்தரும் பள்ளிக்கூடங்களுக்கு போகிறாங்க, கல்லூரிகளுக்கு போகிறாங்க, நாள் முழுதும் படிக்கிறாங்க. படித்தா மட்டும்தான் இதை பாதுகாக்க முடியும். இதை பாதுகாக்கிறதுக்காக தான் மனிதர்கள் இவ்வளோ கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்காங்க. அதனால் அப்படிப்பட்ட உலகம்தான் இது. அதனால் இந்த உலகத்துக்கு நீங்கள் பாதுகாக்கணும்னா கடினமாக போராடி, மனிதர்கள் போராடி தான் இதை பாதுகாக்கணும். இந்த வசதிகளை பாதுகாக்கணும். ஒரு ஆடம்பரமாக பணக்காரராக கோடீஸ்வரராக வாழ்கிறார் ஒருத்தர். அப்போ அவர் அந்த வாழ்க்கையை பாதுகாக்கிறதுக்கு அவர் என்ன பண்ணணும்? வீட்டில் 7-8 வேலைக்காரங்க இருப்பாங்க, அவங்களுக்கு சம்பளம் கொடுக்கணும். பெரிய வீடாக இருக்குது, பெரிய வீடு, அப்போ அதில் கரண்ட் பில் கட்டணும், அதை கட்டணும், நிறைய இதெல்லாம் அப்போ நிறைய செலவாகும்ல. அப்போ அதை பராமரிக்க அவர் கஷ்டப்பட்டு போராடினா தான் அவரால் அந்த ஆடம்பர வாழ்க்கையை பாதுகாக்க முடியும். ஆனால் ஒரு எளிமையாக வாழ்கிறவர் வீட்டில் யாரையுமே வேலைக்கு வச்சுக்கல, தான் வேலையை தானே செஞ்சுக்கிறாரு. அப்போ அந்த வாழ்க்கையை பாதுகாக்கிறதுக்கு அவர் ஒன்றும் போராட வேண்டிய அவசியம் இல்லை. நிம்மதியாக இருப்பார், நிம்மதியாக தூங்குவார். அப்படிப்பட்டது தான் இந்த இயந்திர அறிவியல் உலகமும் அப்படிப்பட்டது தான். இது ஒரு ஆடம்பர உலகம். இந்த ஆடம்பர உலகை நாம் பராமரிக்கணும், பாதுகாக்கணும், தக்க வைக்கணும்னா போராடணும், நிம்மதி இல்லாமல் இருக்கணும். தூங்குறது கூட நேரம் இல்லாமல் உழைச்சாதான் இதை பாதுகாக்க முடியும். அதனால் இது நிலையற்றது. இது எப்போவுமே எது எளிதாக இருக்குது, எப்போதும் நம்ம மறந்தால் கூட அதை பற்றி நம்ம மறந்துட்டால் கூட அது அப்படி தான் இருக்கணும். அந்த மாதிரி ஒரு எளிதான ஒரு இதுவாக இருக்கணும். நம்ம அசந்துட்டோம், கண் அசந்துட்டோம்னா காணாமல் போயிடும் அப்படிங்கிற மாதிரி இருக்கக்கூடாது. அப்படிப்பட்ட இந்த இயந்திர அறிவியல் உலகம் என்பது தற்காலிகமானது. அப்போது இந்த இயந்திரங்கள் 2040 செயலிழந்துடும். அதுக்கப்புறம் மனிதர்கள் இந்த இயந்திரங்கள் மீதான ஆர்வம் இதெல்லாம் போயிடும். மனிதர்கள் எளிமையாக வாழணும், ஆரோக்கியமாக வாழணும், அன்பாக வாழணும், குடும்பமாக வாழணும். அதுதான் உண்மையான வாழ்க்கை. பாதுகாப்பாக வாழணும், மகிழ்ச்சியாக வாழணும், சுதந்திரமாக வாழணும். இது எல்லாத்துக்கும் ஒரே தீர்வு இயற்கையோடு இணைந்த மனித வாழ்க்கை தான். சுயமரியாதையோடு வாழணும். எளிமையாக வாழ்ந்தால் தான் சுயமரியாதையோடு வாழ முடியும். இந்த ஆடம்பரம் என்பது பிறரை அடிமைப்படுத்துவதற்காகத்தான் ஆடம்பரத்தை காட்டி அடிமைப்படுத்துகிறாங்க. அதுதான் இங்கே நடந்துகிட்ருக்கு. உங்களை ஒரு தொழிலில் வேலை செய்கிறதுக்காக ஒரு கம்பெனி கூப்பிட்றாங்க அப்படின்னா, அவன் இவ்வளோ சம்பளம் தரேன், உங்களுக்கு ஆடம்பர ஆசையை காட்டி தான் உங்களை அடிமைப்படுத்துகிறான். ஏன் கம்பெனிக்கு அடிமையாக வாங்க அப்படின்றான். உங்களுக்கு நிறைய சம்பளம் தரேன், ஏன் கம்பெனிக்கு அடிமையாக வாங்க. உடனே நீங்கள் என்ன நினைப்பீங்க? இதே வேலைக்கு வெளிநாட்டில் இன்னும் இது வெளிநாட்டில் போய் அடிமையாக இருந்தால் இன்னும் நிறைய சம்பளம் கிடைக்கும். இந்த மாதிரி ஆடம்பர வாழ்க்கைக்காக நம்ம அடிமையாகிற ஒரு வாழ்க்கை முறை தான். அப்போ இது தற்காலிகமானதாக, நிரந்தரம் கிடையாது. அதனால் இது என்னென்னைக்கும் நிலச்சிருக்குன்னு நினைக்காதீங்க. இது இடையில தான் வந்தது, இடையிலே போயிடும். மனிதர்கள் என்ன விரும்புகிறாங்கன்னா, சுதந்திரமாக இருக்கணும், நிம்மதியாக இருக்கணும், ஆரோக்கியமாக இருக்கணும், நல்ல வாழ்க்கையை அனுபவிக்கணும், காதல், காமம், குடும்பம், அன்பு, பாசம், குழந்தைகள், அப்படி நீண்ட நாட்கள் உயிர் வாழணும், அதுதான் விரும்புகிறாங்க. அப்படி இருக்கும்போது நம்ம சிக்கனமாக சாப்பிட்ணும் அப்படிங்கிறது எப்போ வரும் தெரியுமா? மனித உடல் உழைப்பால் தான் நம்ம உணவை உற்பத்தி பண்ணும்போது தான் உணவோட அருமை தெரியும். நம்ம இன்றைக்கி மெஷினை வச்சு உணவை உற்பத்தி பண்ணுறதுனால உணவோட அருமை நமக்கு தெரியல. அப்போ நம்ம எப்போ சிக்கனமாக இருப்போம் உணவில் அப்படின்னா, நம்ம கையாலே நம்ம உணவை உற்பத்தி பண்ணணும். நமக்கு பம்பு செட்டு எதுவுமே கிடையாது. ஒரு தண்ணீர் இறைக்கிறதுக்கு படாத பாடு பண்ணணும். ஏற்றம் இறைச்சாங்கள்ல கடந்த காலங்களில், ஏற்றம் இறைக்கிறது, கையால் இறைச்சி ஊற்றுறது, இந்த மாதிரி
ஒரு ஒரு விவசாயம் பார்க்குறதுக்கு என்றைக்கு கஷ்டப்படுறாங்களோ அன்றைக்கி தான் நம்ம வந்து உணவில் சிக்கனமாக இருப்போம், உணவு வீணடிக்க மாட்டோம். இன்றைக்கி விவசாயங்கிறது சர்வசாதாரணமாகி போச்சு. ஆளே இல்லாமல் கூட பல ஏக்கர் விவசாய நிலத்தை நம்ம வந்து விவசாயம் பார்க்க முடியும். சொட்டு நீர் பாசனம், அந்த பாசனம், இந்த பாசனம்னு சொல்லிட்டு. அதனால் ஏராளமான உணவுகளை நம்ம ஈஸியாக உற்பத்தி பண்ணுறதுனால தாராளமாக சாப்பிட்றோம், ஏராளமாக வீணடிக்கிறோம். அப்படிப்பட்ட ஒரு வழக்கம் என்பது அதனால் ஏற்பட்டு விடுகிறது. அப்படி இருக்கும்போது அப்போ வந்து உணவை நம்ம குறைவாக தான் சாப்பிட்ணும், சிக்கனமாக தான் சாப்பிட்ணும். நம்ம வந்து நிறைய வந்துருச்சு அப்படின்றதுக்காக, நிறைய உற்பத்தி பண்ணிட்டோங்கிறதுக்காக தாராளமாக சாப்பிட்டிங்கன்னா உடல் பருமன் ஆகும். அதனால் வந்து ஏராளமாக உணவு இருக்குது, நான் எதுக்கு உண்ணாவிரதம் இருக்கணும் அப்படின்னு நினச்சிட்டு உண்ணா நோன்புலாம் கடைபிடிக்காமல் வாழும்போது நோய்கள் வந்துடும். அதனால் இது என்னென்னைக்கும் நீ என்னவாக இருந்தாலும் சரி, நீ பணக்காரனாக இருந்தாலும் சரி, கோடீஸ்வரராக இருந்தாலும் சரி, உங்கள்கிட்ட நல்ல பண்புகள் என்பது ரொம்ப முக்கியம். நான் பணக்காரர் ஆகிட்டேன், கோடீஸ்வரர் ஆகிட்டேன், எனக்கு நல்ல பண்புகள் தேவையில்லை, நான் யாரையும் மதிக்க வேண்டிய அவசியம் இல்லை அப்படின்னு நீங்கள் சொன்னீங்கன்னா அது வந்து உங்களுக்கு அழிவை தான் ஏற்படுத்தும். அதனால் நல்ல பண்பு எப்படி எல்லா வகையிலையும் முக்கியமோ, எல்லா காலத்துக்கும் முக்கியமோ, நீ என்னவாக இருந்தாலும் நல்ல பண்புங்கிறது எல்லாருக்குமே தேவை. ஏழைக்கும் தேவை. நான் ஏழையாக இருக்கேன், எனக்கு எதுக்கு நல்ல பண்பு, அல்லது நான் பணக்காரராக இருக்கேன், நான் நல்ல பண்போடு இருக்க வேண்டிய அவசியம் இல்லை இப்படின்ட்டு. அதுபோல தான் நம்ம சிக்கனமாக சாப்பிட்ணும், உணவு கட்டுப்பாடு, உணவு குறைவாக சாப்பிட்ணும். இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா எல்லா காலத்துக்குமே நமக்கு தேவை. உண்ணாவிரதம் இருக்கிறது வந்து நீ கோடீஸ்வரராக இருந்தாலும் சரி, எளிமையாக இருந்தாலும் சரி, உண்ணாவிரதம் இருக்கணும். உண்ணாவிரதம் இருக்கிறதுக்கும் ஏழ்மைக்கும் சம்மந்தம் கிடையாது. ஏழ்மையாக இருந்தால் மட்டும்தான் அவன் உண்ணாவிரதம் இருப்பான், அப்படி கிடையாது. நீ பணக்காரராக இருந்தால் நான் உண்ணாவிரதம் இருக்க வேண்டிய அவசியம் இல்லை அப்படிங்கிறதும் கிடையாது. உண்ணாவிரதம் என்பது ஒரு ஒரு வாழ்வியல் நடைமுறை. உன் உடம்புக்கு நீ கொடுக்குற ஒரு ஆரோக்கியத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்குற ஒரு நடைமுறை. அதனால் வந்து உணவை குறைவாக சாப்பிட்ணும், உணவில் கட்டுப்பாடு வேணும், உண்ணாவிரதம் இருக்க வேண்டும். அதை பார்த்திங்கன்னா உண்ணாவிரதம் இருக்கணும். உணவு சார்ந்த நடைமுறைகள் பாருங்கள், நான் சொல்கிறதெல்லாம் நீங்கள் கடைபிடிக்கிறீங்களான்னு நல்லா பார்த்துக்கோங்க. உண்ணாவிரதம் இருக்கணும், வாரத்தில் ஒரு நாளாச்சும் உண்ணாவிரதம் இருக்கணும். அப்புறம் உணவு கட்டுப்பாடு, டெய்லி காலையில் 11 மணிக்கு அப்புறம் தான் சாப்பிட்ணும். இது உணவுக்கு அதுக்கப்புறம் தான் நீங்கள் சாப்பிட்ணும். இந்த மாதிரி நடைமுறையெல்லாம் நம்ம பின்பற்றுறோமா அப்படின்னு நான் கேட்டுக்கணும். அப்புறம் பார்த்திங்கன்னா எதை சாப்பிடக்கூடாதோ அதை சாப்பிடக்கூடாது. பரோட்டா, அரிசி, கேழ்வரகு, கோதுமை, மாமிசம், மீன், முட்டை, தயிர், மோர், பால், வெண்ணெய் இதெல்லாம் சாப்பிடக்கூடாது. அப்போ இந்த உணவுகளை தவிர்த்து விட்டு காய்கறிகள், பழங்கள், கீரைகள், கிழங்குகள், பயிர்கள், பருப்புகள், கடலைகள், காளான், இலைத்தலைகள் இதுதான் சாப்பிட்ணும். அப்போ இந்த மாதிரி நம்ம சாப்பிட்டுட்ருக்கோமா. அப்புறம் வந்து வாரம் ஒரு நாள் உண்ணாவிரதம் இருக்கணும். இவ்வளோ உணவு கட்டுப்பாடு நீ ஏழ்மையாக இருந்தாலும் சரி, பணக்காரராக இருந்தாலும் அது நமக்கு கண்டிப்பாக தேவை. அப்போ தான் உடம்பு ஆரோக்கியமாக இருக்கும். அப்படிங்கும்போது நம்ம குறைவாக சாப்பிட்ணும், சிக்கனமாக சாப்பிட்ணும், அளவுக்கு அதிகமாக வீணடிக்கக்கூடாது. சாப்பாடை சோறுன்னு வருது, சோத்தை சாப்பிடவே கூடாது. சாப்பாடை வீணடிக்கக்கூடாது, அளவுக்கு அதிகமாக சாப்பிடக்கூடாது, குறைவாக சாப்பிட்ணும். அளவோடு சிக்கனம்னா என்னென்னா அளவுன்னு அர்த்தம், தேவையான அளவுன்னு அர்த்தம். இப்போ சிக்கனமாக சாப்பிட்ணும் அப்படிங்கிறதுலாம் வந்து ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமாக இருக்குது. அப்போ சிக்கனமாக சாப்பிடுங்கும்போது நம்ம ஒரு தரமான உணவுகளை சாப்பிட பழகிக்கோங்க. ஏன்னா தரமான உணவுகள் விலை அதிகமாக இருக்கும். அப்போ நம்ம அதை சிக்கனமாக குறைவாக தான் சாப்பிடுவோம். நீங்கள் வந்து மலிவான எது விலை குறைவாக இருக்குது அதை தேடி போனீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அப்போ நிறைய சாப்பிடுவீங்க. நிறைய சாப்பிட்றவங்க என்ன பண்ணுவாங்க தெரியுமா, நம்ம இப்போ பணக்காரராக இருந்தாங்கன்னா நிறைய சாப்பிட்றவங்க என்ன பண்ணுவாங்க, ஒரு தரமான உணவுகளே நிறைய வாங்கி சாப்பிட்லாம். அல்லது ஏழ்மையாக இருக்கிறவங்க என்ன பண்ணுவாங்கனாக்கா, நிறைய சாப்பிட்றதுக்கு அடிமையானவங்க நிறைய சாப்பிட்ணுங்கிற நம்பிக்கை உள்ளவங்க என்ன பண்ணுவாங்கனாக்கா, ஏழ்மையாக இருக்கிறவங்க நம்மக்கிட்ட பணம் கம்மியாக இருக்குது, நம்மக்கிட்ட இருக்கிற குறைவான பணத்துக்கு எங்கே நிறைய உணவு கிடைக்குது அப்படின்னு சொல்லி தரமில்லாத உணவுகள் தான் விலை குறைவாக கிடைக்கும். அந்த விலையை வந்து குறைச்சி கொடுத்து தரமில்லாத உணவுகளை நிறைய சாப்பிட்டுட்ருப்பாங்க. அப்போ அது உடம்பு கேடு. அதனால் நிறைய சாப்பிட்டாலும் சரி, நீ தரமான உணவுகளை நிறைய சாப்பிட்டாலும் சரி, தரமில்லாத உணவுகளை நீ நிறைய சாப்பிட்டாலும் அது உடம்பு கேடு. அதனால் வந்து தரமான உணவுகளை நம்ம குறைவாக சாப்பிடணும். தரமான உணவுகளையே நம்ம குறைவாக தான் சாப்பிட்ணும். அப்படி இருக்கும்போது தரமில்லாத உணவுகளை நம்ம நிறைய சாப்பிட்றது எவ்வளோ பெரிய கேடு. தரமில்லாத உணவுகளை நீ குறைவாக சாப்பிட்டாலும் நிறைய சாப்பிட்டாலும் உனக்கு நோய் வரும். தரமான உணவுகளை குறைவாக சாப்பிட்டா தான் உனக்கு ஆரோக்கியம் கிடைக்கும். தரமான உணவுகளையே நீ அதிகமாக சாப்பிட்டேன்னு வச்சுக்கோ, அது உனக்கு நோயை தரும். அதனால் நீ தரமான உணவுகளோ தரமில்லாத உணவுகளோ அதை நீ அதிகமாக சாப்பிட்டுட்டேன்னா அது உனக்கு நோயை தரும். தரமில்லாத உணவுகளை நீ குறைவாக சாப்பிட்டாலும் சரி அல்லது அதிகமாக சாப்பிட்டாலும் அது நோயை தரும். தரமான உணவுகளை நாம் குறைவாக சாப்பிட வேண்டும். தரமான உணவுகளை நீ அதிகமாக சாப்பிடக்கூடாது. தரமான உணவுகளை குறைவாக சாப்பிட வேண்டும்.
அதுதான் வந்து ஒரு உணவு சார்ந்த விஷயத்தில் ஒரு நல்ல நடைமுறை. இங்கே பார்த்தீங்கன்னா தரமான உணவுகள் விலை அதிகமாக தான் கிடைக்கும். அப்போ அது கூட விலை அதிகமாக கிடைக்குது அப்படிங்கும்போது நம்ம என்ன பண்ணுவோம், குறைவாக தான் சாப்பிடுவோம். ஏன்னா அது விலை அதிகமாக இருக்குது. தரமான உணவுகள் இங்கே பழங்கள்லாம் போய் பார்த்தீங்கன்னா விலை அதிகமாக இருக்குது. அப்போ நீங்கள் அதை என்ன பண்ணுவீங்க, தாராளமாக சாப்பிட மாட்டீங்க. ஒரு திராட்சை பழமா விலை அதிகமாக இருக்குது, ஆப்பிளா விலை அதிகமாக இருக்குது. ஏன்னா அது தரமான உணவுகள். அப்போ நீங்கள் என்ன பண்ணுவீங்க, அப்போ அது வந்து குறைவாக தான் சாப்பிடுவீங்க. குறைவாக தான் சாப்பிடுவீங்க. ஏன்னா குறைவாக தான் சாப்பிடணும். எந்த உணவாக இருந்தாலும் குறைவாக தான் சாப்பிடணும். அப்போ தரமான உணவுகள் விலை அதிகமாக இருப்பதால் நீங்கள் குறைவாக சாப்பிடுகிறீர்கள். ஒருவேளை விலை கம்மியாக கிடச்சுன்னா, இப்போ ஆப்பிள் பழமே திராட்சை பழமே மலிவாக கிடைக்குதுன்னா அப்போ நிறைய சாப்பிடுவீங்களா? அதுவே ஆப்பிள் பழம் வந்து மலிவாக கிடச்சா நீங்கள் நிறைய சாப்பிட்டுட்ருப்பீங்களா? அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்குது. அப்போ ஆப்பிள் பழம் விலை குறைவாக கிடச்சாலும் சரி, அதிகமாக கிடச்சாலும் அளவோடு தான் சாப்பிடணும். குறைவாக தான் சாப்பிடணும். அதனால் சத்தான உணவுகள், தரமான உணவுகள் விலை அதிகமாக கிடைப்பது நல்லது தான் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஆனால் இன்னொன்று என்னென்னா, விலை அதிகமாக இருக்கும்போது அதை வாங்காமலே போயிடுறாங்க. அதை சாப்பிடாமலே போயிடுறாங்க. விலை அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அதை வாங்காமலே சாப்பிடாமலே போயிடுறாங்க. அதனால் தரமான உணவுகள் மலிவாக கிடைக்க வேண்டும். மலிவாக கிடைக்கிறது என்பதற்காக நம்ம அதை அளவுக்கு அதிகமாக சாப்பிட்டு விடக்கூடாது. இது வந்து முக்கியம். தரமான உணவுகளை தான் சாப்பிட்ணும். அதே தரமான உணவுகள் நியாயமான விலையில் கிடைக்கணும், குறைந்த விலையில் கிடைக்கணும். குறைந்த விலையில் கிடைச்சாலும் அதை நீங்கள் அதிகமாக சாப்பிட்றக்கூடாது. குறைவாகத்தான் சாப்பிட வேண்டும்.